சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலிருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சார்? ஓகே சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார் உங்களுக்கு? ஆணூருக்கு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன காரணம்? என்னது? ஆணூருக்கு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஓ, ஆணூருக்கு வளைஞ்ச மாதிரி இருக்குங்களா? ஸ்டெடியா இல்லைங்களா? ஓகே ஓகே. இது இப்போ சின்ன வயசுலேருந்தே இருக்குதுங்களா இல்லை இப்போதான்? இடையில தான் வந்துச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா சார் உங்களுக்கு? கல்யாணம் ஆகுதுங்களா? என்ன ஏஜ் ஆகுது சார் உங்களுக்கு? 32. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த கை பழக்கன்றாங்களே அது இருக்குதுங்களா சார்? சாரி, எனக்கே கூச்சமாக இருக்குது. இருக்குங்களா? எப்படி டெய்லியாமா இல்லை எப்படி பண்ணுவீங்க? எப்பயாச்சும் மூடு வரும். ஐயோ, அதான் ஒரு சின்ன டவுட், யூடியூப்ல பார்த்தேன். அப்படிங்களா? இந்த கை பழக்கம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக வருது. ஆனால் வந்து அது வளைஞ்சிருக்குன்றதுனால அது தெரியாது எனக்கு. நான் சார்கிட்ட தான் நீங்கள் பேசணும் அதை பற்றி. சார் பேசுங்க. ஹலோ சார் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் பழனி சார். சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஆணூருக்கு வளைஞ்சிருக்குங்க. வளைஞ்சிருக்கா? எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்கு? இப்போ ஒரு 1 இயரா தாங்க. அதாவது டெம்பரேச்சர் உணர்ச்சி வரும்போது டெம்பர் ஆகும்போது வளையுதா, நார்மலாகவே உறுப்பு சுருங்கும் போது வளைஞ்சிருக்கா? இல்ல உணர்ச்சி வரும்போது பெண்ட் ஆயிடுது. சரி, அது ஒரு சில ஆண்களுக்கு அப்படி இருக்கும். அது பிரச்சனை இல்லை, திருமணம் ஆனால் சரியாக போயிடும். அதனால ஒன்றும் பாதிப்புலாம் வராது. உணர்ச்சி வரும்போது சைடு லைட்டாக கிராஸாக இருக்கும். ரொம்ப பெண்டாக இருக்கா? அருவா மாதிரி இருக்கா? அருவா மாதிரி இல்லைங்க, ரொம்ப வளைஞ்சாப்புல கொஞ்சம் கொஞ்சம் கிராஸாக இருக்கு, அவ்வளோதான். நேராக இல்லாமல் கிராஸாக இருக்கு. இல்லை பெண்டுனா எப்படி தெரியுங்களா? கொடுவா பார்த்துருப்பீங்கல்ல? இல்ல அந்த அளவுக்கு இல்லைங்க, ஓரளவுக்கு மீடியமா. மீடியமா. எத்தனை வருஷமா கை பழக்கம் பண்றீங்க? விவரம் தெரிஞ்சு பண்றோம் சார். கையில ஏதாவது ஆயில் எண்ணெய் ஏதாவது போட்டு பண்றீங்களா, அப்படியே ஹார்டா பண்ணிக்கிறீங்களா? போச்சு, ஆடானா போச்சு. அதனால தான் இப்போ உங்களுக்கு பெண்டாச்சு. நீங்க இல்லையா கை பழக்கம் பண்ண வேணாம்னு நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இல்ல புரியுதுங்க. எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாம் கோடி கணக்குல சொத்து வேணுங்கிறாங்க. என்னதான் பண்றதுங்க? மனசுனா பிறந்தா அப்புறம் ஆசையை வச்சுட்டு என்னதான் பண்ண முடியும்? ஏதோ வெளிப்படுத்திதான் ஆகணும். நீங்க சொல்றது உங்க பக்கம் நியாயமா இருக்கும். இப்ப நீ கையடிச்சு உறுப்பு சிரித்து போகுது, கல்யாணம் டக்குன்னு திருமணம் ஆன உடனே உங்களுக்கு செக்ஸ் பண்ண முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்டு தான். அதுக்குதான் இப்ப அதுக்கு முன்னாடியே தீர்வு, அதுக்கு உண்டான சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்குமான்னு. தம்பி, நீ நல்ல பையன், உன்னை நான் சத்தியமா பாராட்டுறேன். நீ ஏதாவது வெளிப்படையா பேசுற. அதாவது ஒன்று பொண்ணு கொடுத்தா லட்சக்கணக்கில் கேட்குறாங்க, பேக்ரவுண்டு பார்க்குறாங்கன்னு சொல்கிற. அதால் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். கைப்பழக்கம் பண்ணிட்ட பிறகு டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு யோசிக்கிறேன். கரெக்டா? கரெக்டு தான். அதில் எல்லாமே ஏன் நம்ம வருமுன்னே காப்புமே, ஏன் வந்த பிறகு நம்ம போய் அதாவது ஒரு இதா ஆனதுக்கு அப்புறம்னாலதான் ஒரு டவுட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு நான் 15-20 வருஷமா டிவியில் சொல்லி நிற்கிற ஒரே வார்த்தைன்னா தெரியுமா? தயவு செய்து தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, முதியோர்களே, கைப்பழக்கத்தை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வரவங்க எல்லாம் அந்த விஷயத்துக்கு தான் வராங்க. என்னன்னா, என் உறுப்பு சின்னதாகிடுச்சு, என் உறுப்பு பெண்டாயிடுச்சு, என் உறுப்பு பார்த்தீங்கன்னா சுருங்கி சின்னதாகி போச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா நம்பி வர பொண்ணு பாவம்பா, அதுக்கும் ஆசை இருக்கும். புருஷன் கிட்ட டெய்லியும் படுக்கணும், புருஷன் கூட புள்ள பெற்றுக்கணும் ஆசை இருக்கும். இந்த வயசில் சுத்தமாக போயிடுச்சுன்னா வருங்காலம் என்ன பண்ணுவோம் சொல்லு பார்க்கலாம். சரி, உனக்கு நான் ஒரே தீர்வு சொல்கிறேன் கேளு. நாளையிலேருந்து, சரி இந்த நிமிஷத்துலேருந்து கை பழக்கத்தை மறந்துடணும். நீ கையை தொடவே கூடாது. உறுப்பு மேலே குளிக்கும் போது மட்டும்தான் வாஷ் பண்ணணும். மற்ற டைம் கையை அங்கே கொண்டு போவாத, கண்ட்ரோலாக இரு. என்ன நினச்சிக்கோ. பள்ளி டாக்டர் சொன்னாரு கை பழக்கம் பண்ணா உறுப்பு சின்னதாயிடும், என்ன நினச்சிக்கோ. ஆண் உறுப்பு விரைச்சிச்சுன்னா பெருசாகுதுன்னா உனக்கு சான்ஸ் அருமையாக இருக்குது, நிறையா இருக்குது. இதுக்கு மேலே கைப்பழக்கம் பண்ணாத பெண்ட் ஆகாது. போதா? கைப்பழக்கம் பண்ணால் பெண்ட் ஆகிடும். ஆண் உறுப்பு பெருசாக தான் நல்லது. ஓகேப்பா, தேங்க்யூப்பா, வாழ்த்துக்கள்ப்பா, நன்றிப்பா. ஸோ நேயர்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத ரொம்பவே கிளியராக ஷேர் பண்ணிக்கிட்டாரு.
ஸோ பெட்டு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க மாய்ஸ்சரைசேஷனை வந்து நீங்க மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச லெவலுக்கு கம்மி பண்ணிக்கிங்க. கம்மி பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கிங்க. முடியலன்னா கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே கூடாதுமா, பாவமா வாழ்க்கை வீணா போயிடுது. நீங்களும் ஒரு ஷோல சொல்லியிருந்தாங்க இருக்கீங்க வேணாம் வேணாம் இல்ல சொல்லலாம் இல்ல தம்பி. ஆனா வரவங்க எல்லாம் அதே ப்ராப்ளம் வராங்களே. நிறைய பேர் திண்டிடுறாங்க, நிறைய பேர் திண்டிட்டாங்க. என்ன பாக்குறவங்களாம் கையெழுத்து கும்பிடுவாங்க. இப்ப உள்ள நம்மளோட பிரதர் வந்து இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம். சோ வந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வேற காலர்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். சோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டு நம்ம சொல்யூஷன் சொல்லலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது வாஸ் லவ்லி ஆங்கர் அண்ட் சகானா. பை பை, டேக் கேர்.